வணக்கம். இந்த வருஷம் நிச்சயமா நல்ல விளையும். என்ன என்னைய பார்த்து மொட்டையா விளையுன்றீங்க? உங்களை பார்த்து சொல்லுங்க. உங்களை என்ன பார்க்கவே இல்லையே. இப்ப மேலோட்டமா தான் பார்த்துருக்கேன். ஆமா, என்ன கீழே பார்க்கல. அது உன் வீட்டுல போய் பாருங்க. பெண்களுக்கு அசிங்கப்படுத்தாரு. உனக்கு தங்கச்சி வேணும். உன் பெரியம்மா மக. இந்த நாடகத்துக்கு என்ன நடக்குது? இது ஒண்ணுமே. இது ஒண்ணுங்க. ஒரு கயிறு தர்றேன், அந்த பிள்ளையை கட்டி கொண்டு போ. ஆனா உங்களை ஒரு பெண் யார் பத்த மகளோ இன்னைக்கு நம்மளுக்கு உதவிக்கு வந்திருக்குது. இது வரலைன்னா நாடகமே இல்லை. இன்னைக்கு தேவையான டான்ஸரே இல்லை. அது தெரியுமா? அது கெஞ்சி கிளறி அவங்க அம்மாட்ட கேட்டு இதை நான் போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வாய்ப்புக்கு வாங்க, தயவுசெய்து வாங்க சொன்ன உடனே வந்தாங்க. வணக்கம், வாங்க. வணக்கம். வணக்கம். இது வணக்கமா? இதான வணக்கம். அது குட் மார்னிங் இல்லையா? அது குட் மார்னிங்கா இருக்கு, அது ராத்திரி மார்னிங்கா இருக்கு. வணக்கம் சொன்னேன். இது என்ன? இதுதான் வணக்கம். இது வணக்கமா? இது என்ன? நீங்க சொல்லுங்க. எது வணக்கம்? அங்க என்ன சொல்ற? அவ ஏற்கனவே வந்து வந்தாங்களா? அவளை சொல்றது. நீங்க தான எல்லாரும் பார்த்து சாட்சியா உட்கார்ந்திருக்கீங்க. அப்ப கும்பிடுறது என்ன? கும்பிடுறது எப்படி கும்பிடுவேன்? எப்படி கும்பிடுவாங்க? கும்பிடுறது இப்படி கும்பிடுறது. இது வணக்கம். நீ எங்கேயோ குடிய வச்சு கும்பிட விட்டுருக்காங்க. உனக்கு குடிய வச்சு கும்பிடவே ஒழுங்கா பேசுங்க. இப்ப நான் ஒழுங்கா தான் அப்படியே குடிச்சு கும்பிடுறேன். நீங்க வணக்கம் சொன்னதால நான் வணக்கம் சொன்னேன். நான் ரொம்ப நாகரிகமான ஆளு. நானும் ரொம்ப நாகரிகமா தான் பேசுறேன். மிஞ்சி போய் வச்சுக்க, குத்தி கொடை பூச்சிட்டு போயிருவேன். கொலை குத்தி போயிருவீங்களா? ஆமா. என் பரம்பரை என்ன தெரியுமா? என்னவா? ஓட்ட சட்டியா இருந்தாங்க கொலைக்கட்டை வந்தா சேர்ந்தேன். ஓட்ட சட்டில எப்படியா கொலைக்கட்டை வேகும்? தண்ணி போயிடுச்சுன்னா கொலைக்கட்டை தீஞ்சு போயிடாது. நீ ஜவரமா எங்க பாக்க அளப்பலாம். நம்மட்ட அளப்புனா உழப்பிட்டு போயிருவேன். உழப்பிட்டு போயிருவீங்களா? நீ குழப்ப நினைச்ச மொத்தமான குதி நரம்பு எடுத்து போடுவேன். யார்கிட்ட பேசுற? நீ யார்கிட்ட பேசணும்? ஒழுங்கா வணக்கம் சொன்னா வணக்கம் சொன்னோம். வணக்கம் சொன்னீங்களே, ஏன் வணக்கம் சொன்னேன்? எதுக்கு வணக்கம் சொன்ன? வணக்கம் சொல்றது தமிழோட பண்பாடு தானே. அப்ப வணக்கம் சொன்னா பண்பாடு. ஆமா, நான் வணக்கம் சொன்னேன். நீங்க வணக்கம் சொல்றீங்க. ஆமா. நீங்க எப்ப சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு பெண்ணே நலமா? நலமே. பாத்தீங்களா? நீங்க சாட்சி அவ்வளவு. நலமே கேட்டா நலமே தானே சொல்ல முடியும். அதான் உங்களுக்கு சொல்ல. நீங்க எல்லாரும் சாட்சி. நலமாங்கறே நலம் சொல்லிருக்கீங்க. ஆமா. சுகமா? சுகமே. வாரியா? போறியா? வாரியான்னு கேட்டா அது சொல்லு. அதான் போறியான்ட்டேல. வாரியானா போறியாவா? ஆமா, எனக்கு ஒத்து வரல. போறியா? இல்லம்மா, இதெல்லாம் ஒன் வேர்ட் क्वेश्चन. வாரியான்னு கேட்டா வர்றேன்னு வர. அப்பலாம் வர முடியாது. ஆமா, வர முடியாதுல. எனக்கு சரி, ஏன் நீ வர முடியாதுன்னா எனக்கு உனக்கு ஏதோ உறுப்பு கோளாறா இருக்கு. உறுப்பு கோளாறா இருக்கா? அதனால தான் நீ வர முடியாது. நான் லூசா இருப்பாரு போல. உறுப்பு கோளாறா இருக்கா? நான் லூசு பையலா இருக்கேன், டைட் பையலா இருக்கேன். நீ சொன்ன வார்த்தைக்கு தான் ஏன் பதில். நானா உனக்கு கிரியேட் பண்ண மாட்டேன். ஒரு பொம்பளை பார்த்து வரியா? ஒரு பொம்பளை பார்த்து வரியான்னு கேட்டா வரேன் நான் பல்ல காமிச்சு சொல்லுவோம். நில்லு, அதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன். நலமான்னு கேட்டல்ல, நலம் சொன்னேன். ஆமா. சுகமான்னு கேட்டல்ல, ஆமா. சுகம் சொன்னேன். ஆமா. நலமா இருக்க சுகமா இருக்கறதுன்னு உனக்கு வாரியான்னு கேட்டேன். ஏன் நீ முதல்ல இடம் கொடுத்த? முதல்ல இடம் கொடுக்கறது அப்புறம் நலமா சுகமான்னு கேக்குறது வாய்க்கமான ஒரு அதுக்கு வரியானா கேட்பாங்க. அதுக்கு இப்ப சொல்லு. என்ன சொல்ல? நான் கேட்டா என்ன கேட்டா? நான் பேசுனா? நான் பேசுறேன். இது என்ன நாடு? என்ன நாடு? சொல்லு. என்ன நாடு சொல்லுங்க. யாரா சொன்னது? எனக்கு உதவி பண்றது இவருக்கு பிடிக்கல. இப்போ உன் குறும்பி தெரிக்க போகுது. இது தாய்நாடா? தாய்நாடு தமிழ்நாடு ஒண்ணுதான். தாய்நாடு தமிழ் எங்கேயாவது தாய்நாடு எழுதி போட்டுருக்கீங்களா? இல்ல. அம்மா இருக்க நாடு ஃபுல்லா தாய்நாடு தான். இப்பதான் தெரியும் நீ ஆபரேஷன் கேஸ்க்கு பிறந்தாங்க. அதெல்லாம் இல்ல. தமிழ்நாடு. என்ன நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு யார் பேர் வச்சா? சொல்லு. நோத்தாமணி சம்பளத்தை உனக்கு ஒரே தரேன். பசு போடுங்க. பசுல போகணும், எருமையில போ. தமிழ்நாடு யார் பேர் வச்சா? அஞ்சருங்க. சிரிப்பு இருக்கணும், சிந்திக்க வேண்டிய கருத்துக்களை நாடகத்தை பார்த்துட்டு போகணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவருக்கும் இருப்பாங்க. தாய்நாடு சொன்னாங்க, ஒத்துக்கிறேன். எல்லாமே தாய்நாடு தான். ஆனா அது தமிழ்நாடு நம்ம நாடு. தமிழ்நாடு யார் பேர் வச்சா? யார் பேர் வச்சா? சொல்லுங்க, தெரியலன்னா சொல்லுங்க. தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 தீர்மானம் போட்டு 1969 இந்த தீர்மானத்தை வெளிப்படுத்தி தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. அப்படியா? அதுக்கு முன்னால சென்னைன்னு இருந்தது. அந்த சென்னையில இருந்து தமிழ்நாடு எப்படி பறந்துச்சு தெரியுமா? தெரிஞ்சுக்கோ, 18ஆம் படி தெரிஞ்சுக்கோ. சென்னையில இருந்து எப்படி தமிழ்நாடு பறக்குதுன்னா, சென்னையில பேரறிஞர் அண்ணா பார்த்தாரு, அசிங்கமான வார்த்தைகள் பேச தெரியாம தமிழ் உச்சரிப்புகள் சரியில்லை, தமிழ்நாடு அழகா இல்லாம போச்சு, அழகு இல்லை. அப்ப பார்த்தாரு, இப்படி தமிழ்நாட்டுல அழகு இல்லாம பேசுறாங்களே அப்படி சொல்லி அவர் தமிழ்நாடு பேர் வைக்கிறார். எப்படி வைக்கிறார்? சென்னை அரைச்சு முதல்ல சென்னை எழுது. சே இன்
நை சென்னை சரியா? ஆ. சே இன்னை சென்னை. சென்னை. இந்த சென்னையில இன்னும் நான் எடுத்துட்டு வாசி. சென்னை என்னைக்கு சென்னையாச்சோ அன்னைக்கு தமிழ்நாடு பிறந்தாச்சு. சரி, சென்னையவே சென்னையாக்கிட்டாரு. அதனால எப்படி சொல்றேன், நான் பேசுனா பேசுவேன், பேச முடியலையா? முடியாம எப்படி இருக்கும்? முடியாம எப்படி இருக்கும்? பேசுனா பேசணும். பேசுவேன். பேசுவீல? பேசுவேன். நான் ஒண்ணு சொன்னா நான் ரெண்டுவேன். எனக்கு தெரியும் உனக்கு ஒண்ணு பத்தாது, அதனால ரெண்டு சொல்றேன். யோ, ஒண்ணு சொன்னா ரெண்டு சொல்லாம அப்புறம் பத்தாதுன்னா? ஏன் ஒண்ணு சொன்னா அரைன்னு சொன்னானே, இல்ல முக்கான்னு சொன்னானே, இல்ல முழுசுன்னு சொன்னானே? நீ முட்டான்னு கூட சொல்லுவேன். ஏன் இப்ப பாப்பேன், நான் ஒரு புள்ளி வைப்பேன், நான் அதுல கோலம் போடுவேன். ஒரு புள்ளியில என்ன கோலம் போடுவேன்? போடலாம், அப்படி ரவுண்டா கோலம் போடலாம். ரவுண்டா வட்டம் போடலாம். வட்டம் போடலாம். ஆனா நீ கெட்டிக்கார புள்ளம்மா. எப்படி? நீ வட்டம் போட்டீனா ஒரு புள்ளிய வச்சுட்டா வட்டம் போடலாம். ஆமா சரியா? ஆமா. இப்ப சொல்லு, இவ்வளவு விவரமா பேசுறீங்களா? படிச்சதை நம்பி இருக்கேன். வட்டத்துல பாதி என்ன? வட்டத்துல பாதி என்ன? வட்டத்துல நினைவுலாம் இவங்க சொல்லியா? ஏன் தெரிஞ்சு வட்டம் சொல்லிட்டீங்க நீங்க. நில்லுங்க, பேசாம இருக்க, அவனுக்கு பதில் கொடுக்குறேன். வட்டம் தெரியுது, வட்டத்துல பாதி தெரியுமா உங்களுக்கு? அரிசின்னு தெரியுது, சோறு எப்படி வந்துச்சு? வட்டத்துல பாதி என்ன? அரை. எந்த அரை? நம்ம ரெண்டும் கட்டி கொடுத்து. வட்டத்துல பாதி அரை. அரை ஒண்ணு அரைய வேண்டியதா வாங்கி. எதுக்கு? வட்டத்துல பாதி படித்தவர் இருக்காங்க கேளுங்க. வட்டத்துல பாதி வந்து விட்டம். வட்டத்துல பாதி விட்டம். ரெண்டு விட்டம் ஒரு வட்டம். ரெண்டு விட்டம் ஒரு வட்டம். ஒரு வட்டத்துல எத்தனை விட்டம்? ரெண்டு விட்டம். ரெண்டு விட்டம். எத்தனை விட்டம்? அதுக்கு தானே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. வட்டத்துல எத்தனை விட்டம்? அதுல பாதி நாணம் ஆரம் அப்படின்னு இருக்கு. கோச்சிக்க கூடாது, நீ பெரிய மனுஷன். நான் கணக்கு படி நான் சொல்றேன். ரெண்டு விட்டம் ஒரு வட்டம். அந்த வட்டத்துல படிச்சிருக்காங்க. விட்டத்துல பாதி நாணம் ஆரம் அப்படி பல பாகங்களை கொண்டது ஒரு வட்டம். ஆனா அதே சமயத்துல நான் பேசுனா ஒண்ணு சொன்னா ரெண்டு சொல்றியே. ஆமா. நான் பேசுனா பேசுவியா? பேசுவேன். நீ யார்? நீ நான் யாருன்னா நான் இங்க உங்களுக்கு யார்? நீ யார்? நீங்க யாரு முத? சபாஸ். அட பரவாயில்ல, இருந்த வெள்ளத்தை வந்தவளம் தலிச்சான். என்ன யாரு? நீங்க யாருன்னு தானே கேட்பேன். நான் வேலைக்காரன். வேலைக்காரனா? நீங்க? நான் வேலைக்காரி. சபாஸ். அப்படி போறேன். ஆள் பச்சாப் இருக்கேன். என்னதுக்கு? நீங்க வேலைக்காரியா? வேலை பார்க்கலாம் பார்க்கலாம். வேலை வேலைக்காரி வேலை பார்க்கணும் கூப்பிடுவாங்க. வேலைக்காரனா வேலை பார்க்க தானே வந்திருக்கீங்க? வேலைக்காரி வேலை பார்க்கலாம்ல? ஆமா. வேலை பார்க்கலாமா? வேலைக்காரியா வேலை பார்க்க கூடாது, வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். வேலைக்காரி வேலை பார்க்கணும். நான் வேலை பார்த்தா நீங்க வேலை பார்ப்பீங்க. நான் பார்க்குற வேலை நீங்க பார்ப்பீங்களா? என்ன வேலை பார்ப்பீங்க? நான் பார்ப்பேன். நான் பார்க்கறதெல்லாம் கவனிங்க. நான் பார்க்கறது மே வேலை. நான் பார்க்கறது கீ வேலை. அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கு. என்ன கூட்டி வந்திருக்கு? தொடங்க தானே கூட்டி வந்திருக்கு. நான் மே வேலை, நீ கீ வேலை. ஆமா, கீ வேலை. நான் பார்க்கறது பகல் வேலை. நான் பார்க்கறது நைட் வேலை. இதுக்கு தான் கூட்டி வந்திருக்கு. எதுக்கு இப்படி பேசுறது? இப்படி எதிர்ப்புறமா பேசுறீங்களே, நீங்க பேசி பாக்குறீங்களா? பாப்போம் வாங்க. நான் நடப்பேன். நான் பறப்பேன். எதிர்ப்பது சொல்லு. பறப்பேன். நான் நடப்பேன். நான் ஓடுவேன். சொல்லி கொடுத்துட்டாங்க, அதுக்குள்ள சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் நடப்பேன். நான் ஓடுவேன். ஓடுவேன். நான் நிற்பேன். நான் உட்காருவேன். பிராக்டிஸ் நிறைய இருக்கு. நிற்பேன், உட்காருவேன். நான் எந்திரிப்பேன். நான் என்ன பண்ண பலம் அடிச்சு படுக்கவா? நான் எந்திரிக்க தானே போறேன். அது எதிர்ப்பாலும் பேசுமா. நீ படுக்கிற படுக்காம இருக்க. நான் எந்திரிப்பேன், படுப்பேன். படுக்கன்னா சொல்லிட்டேன்ல. அதற்கு தான் கூட்டி கொண்டு வந்துள்ளார்கள். கோயா லூசு பிடிச்ச ஆளுந்தாள். இப்படி எதுக்கு இப்படி பேசுறது தான் கொடுத்தாங்க. என்னத்துக்கு பேசணும்? சரி இப்ப பேசு. என்ன பேசணும்? நான் பறப்பேன். நானும் பறப்பேன். பறப்பேன் சொன்னதே சொல்றேன். எதுக்கு சொல்ல? அடுத்தவங்க சொல்லி கெடுத்து போடுவாங்க பேசாங்க. அதனால சொல்றேன், நான் பறப்பேன், நீ ஊறுவ. சரியா? ஊறவா? நான் குளிப்பேன், நீ தாண்டுவ. சரியா? தாண்டவா? நீங்க இப்ப சொல்லு. என்ன சொல்ல? நான் இறங்குவேன். நான் இறங்குவேன். என்ன? இறங்குவேன். நான் இறங்குவேன். நான் சொல்லி தரல. நான் சொல்லுவேன் இறங்குவேன்னு. நான் இறங்குவேன். எதுல இறங்குவேன்? நான் கீழ இறங்குவேன். மொத்தமா எதிர்ப்பதம் பேச சொன்னா இறங்குவேன் இறங்குவேன்னு இறங்கி போயிருக்க. எதிர்ப்பதம் பேசு. நான் இறங்குவேன். நான் ஏறுவேன். அங்க கேரளா பக்கம் போ. எதுக்கு நான் கேரளா பக்கம் போவேன்? அங்க ஆல்ரெடி நல்ல நல்ல ஆளா இருக்கு. சரி இப்ப பேசுறீல்ல, இப்ப பேசு. என்ன பேச? நான் மூடுவேன். நான் கண்ணை மூடுவேன். நான் கண்ணை திறப்பேன். கண்ணை திறக்கணும் சாமி அவன் போட்டிருக்காங்கல்ல. ஆனா இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே. ஆமா. இவ்வளவு விவரமா பேசுறீங்க. ஆமா. நல்லாவே பேசுற. ஆமா பேசுவோம்ல. இதுக்குள்ள ஏன் கை வச்சிருக்க?
என் கையை இடுப்புல வைக்கிறேன். வேற எங்க வைக்கவா? இடுப்புல கைய வச்சா ரொம்பல கைய வச்சானா ஓஞ்சி போனான்னு அர்த்தம். ஓஞ்சி போனா? இடுப்புல கைய வைக்க. நான் எதுக்கு ஓஞ்சி போக? பாப்போம். பாப்போம். இப்போ நீ என்ன செய்றீங்க? என்ன செய்யணும்? ஆமா. என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இளந்த பழ வியாபாரம் பண்றேன். இளந்த பழமா? ஆமா. உங்க வியாபாரம் சிறப்பா இருக்கணும்டா. நேத்து பூத்தானே ரோஜா மொட்டை. நேத்து பூத்தானே ரோஜா மொட்டை. பறிக்க கூடாது ஈசா குட்டி. கட்டி போடாத குமரிக்கு. கட்டி போடாத குமரிக்கு. கட்டி போடாத காதல் வெட்டி. பறிக்க கூடாது ஈசா குட்டி. நான் தொட்டா தான் இங்க வந்தீங்க போனீங்க. நான் வந்தேன்னா நீ என்ன செய்யணும்? இப்ப நீ வா. அப்ப சரி நீ என்ன நெஞ்சில வச்சு தள்ளுற. என்ன நெஞ்சில வச்சு தள்ளுனாங்க? வேற எங்காச்சும் தள்ளுனாங்க? தள்ளுனீனா அப்ப நான் தள்ள பாத்தேன். எதுக்கு தள்ளுவீங்க? அப்ப நீ தள்ளுனீனா நான் தள்ளுவேன். நீ அப்புறம் சிரமப்படு. நீங்க அங்க நின்னுட்டீங்க, இங்க நின்னுட்டீங்க. உங்களை யார் வர சொன்னா? ஏன் வந்தா? வந்தா தள்ளதான் செய்வேன். நான் வா நெஞ்சு. நான் வர மாட்டேன். அப்புறம் என்ன உனக்கு தெரியலன்னா? என்ன தெரியாது? என்ன தெரியாது? என்ன மாட்டா? நான் வந்து தள்ளுறீல. ஆமா. வா நான் என்ன செய்யணும் பாரு. தள்ளுறா என்ன செய்யணும் பாரு. சும்மா வா. நீ வந்து நான் வேயிட்டல்ல. அது மாதிரி விளையாடணும்ல. என்னத்துக்கு நோட்டாமால நிக்கிறவங்க நிக்கிறாங்க? எனக்குன்னு இருந்தா எவனும் இலவச ஊசி. எனக்கு இலவச ஊசி. நான் நாட்டு போயிட்டேன்ல. நீ எதுக்கு மேல இழுக்க வேண்டாம்? ஆனா பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம்? பேசலாம். நான் பேசலாம். நான் பேசுவேன். பேசுவேன். ஓ வியாபாரம் விக்கணும். ஆமா. வியாபாரம் சிறப்பா இருக்கணும்டா. மனம் கொடுத்தே கை குலுங்க மலைகளிட்டே. மனம் கொடுத்தே கை குலுங்க மலைகளிட்டே. கண்ணீர் கண்ணீர் ராஜா கேட்கிறாரே. இது ஒரு சீராட்டமா இதையும் தாளாட்டமா. மனம் கொடுத்தே கை குலுங்க மலைகளிட்டே. கண்ணீர் கண்ணீர் ராஜா கேட்கிறாரே. இது ஒரு சீராட்டமா இதையும் தாளாட்டமா. இப்போ வியாபாரத்துல நீ வியாபாரம் விற்க போறது ஒண்ணு. நான் வியாபாரம் வித்துதான் இருக்கேன். எவ்வளவு சுகத்தோட சிறப்பா பாடி. ஆமா. பாட முடியுமா? நீ பாடுவியா? நான் பாடுவேன். வியாபாரம் சிறக்கணும்னா உனக்கு யாரும் சொல்ல இல்லை. ஏன் தெரியுமா? என்ன போற? கடவுள் படைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. கலை மகனே நீ வாழ்க்கவே. கடவுள் படைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. தெய்வ மகனே நீ வாழ்க்கவே. ஆயிரம் காலமே வாழவே திறனும். ஆயிரம் காலமே வாழவே கடவுள் படைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது. கலிமகனே நீ வாழ்கவே. வியாபாரம் என்ன சொல்லுங்க? என் வியாபாரம் இறந்து போல வியாபாரம். இறந்து போல இறந்து போல. செக்க வந்த பள்ளம் ஏமாற்ற இடிக்க பலம். எல்லாமே வந்த பள்ளம். ஏழைக்கு வந்த பள்ளம். எத்தனையோ பள்ளிக்கு எத்தனையோ பள்ளியா நீங்க குடிச்சு பார்க்கலாம். இவரை பாத்தீங்களா? என்ன பேர் பேசிட்டாரு? கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. சும்மா விட்டுருவேனா? இப்ப வரக்கு வச்சு குத்து
என்னம்மா கண்ண இந்த பிள்ளை நல்லா இருக்கா தம்பி? நல்லா இருக்கா? நீ வேண்டும் என்றால் அந்த தண்ணி பைப்பு கூட்டிட்டு போ, ஒரு குடத்தை எடுத்து போய் அந்த பிள்ளை தண்ணி சரியா அடிக்கும். ஆனா வந்துட்டா நீங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க. அந்த பிள்ளை திறமையான ஆளு. ஆனா நான் அமுங்கினா கூட அந்த பிள்ளை அமுங்காது. ஏன்னா ஏன் அமுங்காது தெரியுமா? ஏன் அமுங்காது? அது ராத்திரில பிறந்த பிள்ளை. பகல்ல பிறந்திருந்தா அமுக்குமா? ஆனா போடா கோயில்ல உறந்தவளை. ஆனா உனக்கு தான் 18ஆம் படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீ கோயில்ல போய் பிறந்திருக்கீங்க. ஆமா, உங்க அம்மா எப்படிப்பட்ட அம்மா? கோயிலுக்கு போகும்போது அங்க பிறந்துட்டேன், அதனால கவலைப்படாது. ஆனா உனக்கு பிள்ளையே பிறந்தாதா? 3 உள்ள இருக்கு. அது 3 பிள்ளை உன் பிள்ளையா? அதனால எப்படி இருந்தாலும் சரி, எந்த பிள்ளை பிறந்தாலும் சரி, நான் சொன்னாதான் உனக்கு உண்மையே நல்ல காலம். நாளை காலையில இருந்து நான் காலையில இருந்து உனக்கு நல்ல நேரம். நீ கவலைப்படாத. ஆனா உண்மையில உன்னை கெஞ்சி கேட்கிறேன், நாளையில இருந்து உனக்கு நல்ல நேரம். ஆனா பொய் பேசக்கூடாது. பொய் பேசுறியா? பொய் பேசுற டவுசர் போட்டுக்க. பொய் பேசாது. டவுசர் போட்டுக்க. பொய் பேசு. ஆனா டவுசரை கலட்டாத இன்னைக்கு. ஆனா எப்படி இருந்தா சரி, வந்தது வியாபாரம் பண்ண வந்திருக்கு. இந்த பிள்ளை ஒரு ஆட்டம் ஆட்டி காட்டினா என்னடா பப்பு டான்ஸ் வந்தாங்க, ஒன்னும் ஆடல நினைப்பீங்க. பயங்கரமா ஆடுவாங்க. இப்ப பாருங்க, பறப்பாங்க, இங்க இருந்து அங்க போவாங்க, வருவாங்க. நொக்கா மக்கா எப்படி இருக்கு? நம்ம சென்னை டீம் ஜெயிச்சிருவியா? நம்ம சென்னை டீம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடும். கட்ல இல்லைன்னா சொல்லுங்க, கொண்டு போய் படுத்துக்கலாம். கட்லெட் மெத்த இல்லைன்னா சொல்லுங்க. அப்பா சொல்றாரு. நான் மெத்த சொல்ல மாட்டேன். நீ வச்சிருக்கிறதே மெத்தையா தான் தெரியும். அதனால இவ்வளவு பேசுறீங்களா? ஆடுங்க. ஆடுவேன். நீங்க ஆடுவீங்களா? ஆடுவேன். ஆடி வைக்கலாமா? பாடி வைக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆடலாமா? பாடலாமா? ஆடி வைக்கலாமா? ஏய், எப்படி திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா செத்தே போயிடுவாங்க. அதனால காதலுக்கு காதலுக்கு பச்சை கூடை போனா. ஆனா என்ன செய்ய போறான்னு போனாலும் போய் அனுப்பிய. நான் ஏன் போகல தெரியுமா? எனக்கு முன்னால எவனோ விவசாயம் பண்ணியிருக்கேன். ஒருத்தன் ஓட்ட விவசாயத்தை ஒருத்தன் கிடைக்கிறாங்க. இங்க வருமா, அவன் 4 கலப்பை உழுதுருக்கேன். 4 கலப்பை போட்டு சட்டி கலப்பை. ஆனா உனக்கு சட்டினால தெரியும். சட்டி கலப்பை இவன் அம்முட்டு கொழு இல்லாம உழுதுருக்காங்கடா. ரொம்ப விவரமா இருக்கா பாருங்க ஆர்டர்காரன். சரியான ஆளு. எனவே இப்ப நான் ஆடுறேன்னு யாரும் சொல்றேன். உண்மைதானே? உண்மைதான். எங்க ஆடிடலாமா? ஆடுவோம். 1 2 3 Thank you.
கூப்பிடுற இங்க வா ஒரே 1 2 3 எங்க பரம்பரை பூரா குத்திலே சேர்ந்தவங்க. ஆமா எண்ணி 100 குத்துவேன், எண்ணாம 100 குத்துவேன். உண்மை குத்தா எண்ணாம எப்படி 100 குத்துறது தெரியுமா உனக்கு? அது எப்படி தெரியும்? குத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்க போதும் சொல்றது. அதான். ஆனா அதே சமயத்துல என்ன பார்த்து ஆடு புள்ள எனக்கே தேஜோடி புள்ள அப்படி சரியா சொல்லி கொடுக்க. ஆனா இப்ப ஆடுறியா அஜெக்டா அஜெக் அஜெக் அஜெக்டா அஜெக்டா அஜெக் அஜெக் அஜெக்டா அஜெக் 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 நீங்க 4 பேர் தான் சாட்சி. அவருக்கு லப்பர் மாதிரி இருக்கனால வந்து உங்களை சாட்சி பார்த்தாரு. விலங்கு சோழிய முடிச்சிருப்பாரு இன்னைக்கு ஒரேதான். அவர் தாளக்கார போட்டு அமைக்கிருப்பாரு. தாளக்காரும் பாவம், பெட்டி விருந்தக்காரும் பாவம். அப்புறம் ஏற்கனவே வந்தாங்க. ஆமா ஒயாமையா வருவாங்க. பாருங்க ஆடுவியா ஒரே உனை நிலாவில் பார்த்து இளமைதான் இந்த புள்ள அது மாதிரி தூக்கம். நீங்க கீழே பார்க்க கூடாது, கண்ணை முடிக்க.
சொன்னேன் காலை தூக்கு இங்க பாக்காதீங்க சொன்னேன். அந்த அண்ணன் கண்ணாடியை தொடச்சுட்டு மறுபடி போட்டு பாக்குறேன். அப்ப என்ன அது ஏதோ தூசி மறைச்சிருக்கு, நல்லா பாக்கணும் பாக்குறாரு. அதனால போடு போடு இப்ப நல்லா போடு, போடு போடு இப்ப நல்லா போடு, இந்த போடு கண்ணாடியை போடு, போடு 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 போடு. எனக்கு வளையுது, உனக்கு வளையலன்னா குப்பரை போட்டு குப்பரப்படுத்தா பூமாதேவி உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அப்ப நான் ஆடு தெரியல, எங்க ஆடு பார்க்கலாம்.
ரெண்டு நல்லா சிறப்பா ஆடினாங்க. படம் கெட்டிக்காரே என்னம்மா இங்க எங்க ஆளை காணோம். ஏமா பாம்பாடி சட்டை கழட்டு பாட்டி சட்டை கழட்டல உள்ள வாங்க கழட்டுவோம் வெளியே